எஸ்வி கிட்ஸ் டிவி தமிழ். ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் மிகவும் கொடூரமானது. தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். அதனால் மான், முயல், குரங்கு, நரி, யானை என எல்லா விலங்குகளும் பயந்து வாழ்ந்தன. இப்படி போனால் நம்மில் யாரும் உயிருடன் இருக்க முடியாது என்று அவை கவலைப்பட்டன. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தன. பிறகு அவை சிங்கத்திடம் சென்று, அரசே, நீங்கள் தினமும் வேட்டையாடி அலைந்து கஷ்டப்பட வேண்டாம். நாங்களே தினமும் ஒரு விலங்கை உங்களிடம் அனுப்புகிறோம் என்றன. சிங்கம் சிறிது யோசித்து, சரி, ஆனால் ஒரு நாள் கூட உணவு வரவில்லை என்றால் எல்லாரையும் வேட்டையாடி விடுவேன் என்று கர்ஜித்தது. அந்த நாளிலிருந்து தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திடம் அனுப்பப்பட்டது. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. முயல் மிகவும் புத்திசாலி. அது சிங்கத்திடம் உடனே செல்லவில்லை. மெதுவாக நடந்து கொண்டு வழியிலேயே ஒரு திட்டம் யோசித்தது. நேரம் கடந்துவிட்டது. சிங்கம் பசியால் கோபமாக காத்திருந்தது. சிறிது நேரம் கழித்து முயல் மெதுவாக வந்து நின்றது. சிங்கம் கடும் கோபத்தில், ஏன் இவ்வளவு தாமதம் என்று கர்ஜித்தது. முயல் நடுங்குவது போல நடித்துக்கொண்டு, அரசே, நான் தனியாக வரவில்லை. இன்னும் 5 முயல்கள் உங்களுக்காக வந்தன. ஆனால் வழியில் இன்னொரு சிங்கம் எங்களை தடுத்தது என்றது. என்ன, இன்னொரு சிங்கமா என்று சிங்கம் கோபத்தில் கண்களை பெரிதாக்கியது. ஆம் அரசே என்ற முயல். அதுதான் இந்த காட்டின் உண்மையான ராஜா என்று சொன்னது. மற்ற முயல்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டது. நான் மட்டும் தப்பித்து வந்தேன். இதை கேட்ட சிங்கம் ஆத்திரத்தில் நடுங்கியது. அந்த சிங்கம் எங்கே இருக்கிறது? உடனே என்னை அழைத்து செல் என்று கத்தினது. முயல் அமைதியாக, வாருங்கள் அரசே என்று முன்னால் நடந்தது. முயல் சிங்கத்தை காட்டின் நடுவில் இருந்த ஒரு பழைய ஆழமான கிணற்றருகே அழைத்துச் சென்றது. அரசே, அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது என்றது. சிங்கம் கோபத்துடன் கிணற்றுக்குள் பார்த்தது. அதில் தன்னுடைய பிரதிபலிப்பு தெரிந்தது. அதை வேறு சிங்கம் என்று நினைத்த சிங்கம், கர் என்று கர்ஜித்தது. கிணற்றில் இருந்த பிரதிபலிப்பும் அதேபோல் கர்ஜித்தது போல தெரிந்தது. இதனால் சிங்கம் இன்னும் கோபமடைந்தது. என்னை எதிர்க்கிறாயா என்று கத்தி கிணற்றுக்குள் பாய்ந்தது. ஆனால் அது நேராக தண்ணீரில் விழுந்தது. அந்த ஆழமான கிணற்றிலிருந்து அது வெளியே வர முடியவில்லை. முயல் மகிழ்ச்சியுடன் காட்டிற்கு திரும்பியது. அனைத்து விலங்குகளும் ஆச்சரியமாக, சிங்கம் எங்கே என்று கேட்டன. முயல் நடந்ததை எல்லாம் சொன்னது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியில் குதித்தன. அந்த நாளிலிருந்து அவை பயமின்றி சந்தோஷமாக வாழ்ந்தன. முயலை எல்லோரும் பாராட்டினார்கள். நீதி, பலத்தை விட புத்திசாலித்தனம் பெரியது. லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.